அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள். பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். Beginner Space Construction and Interior, Lakshmipuram, Tirunendravoor. For contact 63851 63766. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திருசதி சுந்தரராமன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ராபின்சன். சொல்லுங்க சார். டெல்லியில மாணவர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. அந்த போராட்டத்துல காவல்துறை தடியடி நடத்துது. அதே போல தமிழ்நாட்டுல போராடுற மாணவர்கள் மீதும் தடியடி நடத்தப்படுகிறது, தாக்குதல் நடத்தப்படுகிறது, கைது செய்யப்படுறாங்கன்னு சொல்லிட்டு சிபிஎம் தலைவர் சண்முகம் அவர்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டு பண்ணிட்டு இருக்காரு. இது தொடர்ந்தால் ஆதரவை மறுபரிசீலனை செய்வோம்னு அது பேசியிருக்காரு. அதுதான் சொல்றாரு. இல்ல, டெல்லியில நடக்கிறது பாத்தீங்கன்னா 115 காவல்துறையினர் உயர் அதிகாரிகள் 8 பேர் உயர் அதிகாரிகள்னா ஏடிஜி, பிடிஐஜி, ஐஜி லெவல் ரத்த காயங்கள் பட்டிருக்கு, கல்லால் அடிச்சு. ரெண்டாவது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எதேச்சும் அங்க கல்லை பொறுக்கி அடிச்ச மாதிரி தெரியல, கூரான கல், ஒரே மாதிரியாக செதுக்கப்பட்ட கற்கள். நீங்க கல் தடிச்சா நீங்க 4 கல் பொறுப்பீங்க, நான் 2 கல் பொறுக்குவேன், வேற வேற கல்லா இருக்கும். அது எப்படி ஒரே மாதிரி யூனிஃபார்மா சீராக ஒரே மாதிரி அந்த கூரா, அந்த பூமராங்னு சொல்லுவாங்க. பூமராங்னா தெரியும் இல்லையா? இப்படி விட்டு எறிஞ்சா கூரா காற்றை கிழிச்சிக்கிட்டு போகும், அந்த கூர்ப்பு இருந்தா. அந்த மாதிரி கற்கள். அப்போ இதுக்காகவே செதுக்கப்பட்ட கற்கள். இது யார் செதுக்குகிறார்கள்? யார் அதை அனுப்பி வைக்கிறார்கள்? சாதாரண மாணவர்கள் எங்கே போய் இதெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க? சாதாரண மாணவர்கள் உணர்ச்சி வசப்பட்டால் டப்புன்னு கையில் இருக்கிறத எடுத்து அடிக்கலாம். அதே மாதிரி ஒரு ஆர்ஏஎஃப்னா அந்த ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ், அந்த கமாண்டோ, தனியாக ஒரு ஆள் மாட்டினார் யூனிஃபார்மில், போலீஸ்காரர். ஒரு 25-30 பேர் மாணவர்களோ இல்லை மாணவர்கள் போர்கள் இருப்பவர்கள் ஏறி நெஞ்சில் மிதிக்கிறாங்க, அடிக்கிறாங்க. மனிதாபிமானம் அது. அப்போ போலீஸ்காரர் என்றைக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரர்கள் மேல் கை வைத்தால் அதோடைய விளைவு மோசமாக தான் இருக்கும். அது ஏன்னா அப்போ தான் சமுதாயத்தில் ஒரு பயம் வரும். போலீஸ்காரனே நீங்கள் வெட்டலான்னு முடிவு பண்ணிட்டா அந்த ரவுடிகளுக்கு பயமே இல்லாமல் போயிடும். அதனால தான் ஒரு கான்ஸ்டபிள் அருவாளில் வெட்டினா பாருங்கள், பதிலுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் அந்த ரவுடியை என்கவுண்டர் பண்ணுவாங்க. அது சரி என்று நான் நியாயம் என்று சொல்லவில்லை. அந்த ரியாக்ஷன் வரும் பொதுவாக போலீஸில். 115 பேர் ரத்த காயத்தோடு இருந்திருக்காங்க. அவங்க அடிபட்டு தான், அவனும் மனுஷன் தானே. அவன் ஒன்றும் பிஜேபிக்காரன் இல்லையே. போலீஸ்காரன் சொல்கிறவன் யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்க சொல்றதை கேட்குறாங்க. அதே மாதிரி ஹைட்ரஜன் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லி உலகத்திலேயே முதல் முறையாக ஹைட்ரஜனில் ஓடிய ஒரு மிகப்பெரிய ரயில். மற்ற சீனா கூட மினி ரயில்லாம் விட்டுருக்கு. இது பெரிய அந்த முழு நம்ம ஊர் பெரம்பூர் ஐசிஎஃப்ல தான் அதை வடிவமைச்சிருக்காங்க. அது நமக்கு தமிழ்நாட்டுக்கு பெருமை. அது இப்போ தான் ஒரு வாரம் முதல் வெள்ளோட்டம் விட்டாங்க. இது உலகத்திலேயே இந்தியா முதல் தடவையாக விட்டுறதுன்னு ஒரு பெருமை நிற்குது ரயில்வே ஸ்டேஷன். இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள மாணவர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் உள்ளே பூந்து இந்த ரயிலை கல்லால் அடித்து நாசம் பண்ணியிருக்காங்க. இது உண்மையான மாணவர்களாக இருந்தால் இப்படி செய்ய மாட்டார்கள். மனசாட்சி உள்ள ஒரு மாணவன், அவனுக்கு மோடியை பிடிக்காமல் இருக்கலாம், அமித்ஷாவை பிடிக்காமல் இருக்கலாம், தர்மேந்திர பிரதானை பிடிக்காமல் இருக்கலாம். ஏங்க தர்மேந்திர பிரதான்னா அவ்வளோ பெரிய மனுஷனா, அவர் ரிசைன் பண்ணணும்னு இப்போ 16 நாள் யாரோ இந்த வாங் சக்கா பிங் சக்கா அந்த ஆள் வாங் சக்கு அவர் உண்ணாவிரதா இருக்காரு. அவருடைய மனைவி யாருன்னு பார்த்தா அமெரிக்காலேருந்து அவங்க மூலமாக ஃபோர்டு ஃபவுண்டேஷன்லேருந்து சிஐஏ உளவுத்துறை மூலமாக பணம் அவருடைய என்ஜிஓவுக்கு வந்திருக்குன்றதெல்லாம் இப்போ செய்திகள் வருது. அந்த அபிஜித் திப்கே சொல்கிறாரு, எவ்வளோ பேர் அடிபட்டிருக்காங்களோ, மாணவர்கள் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவ்வளோ பேருக்கும் வழக்கறிஞருக்கு நான் ஃபீஸ் கொடுக்குறேன். அவருடைய அப்பா அம்மா சொல்கிறாங்க, நாங்கள் நடுத்தர குடும்பம், எங்கள்கிட்ட பணம் இல்லை, சாதாரண குடும்பம். அப்போ அவருக்கு யார் பணம் கொடுக்குறா? வாட்ஸ்அப்லலாம் இல்லை சோஷியல் மீடியாவில் நீங்கள் சோனம் வாங்சக்கு ஆதரவாக மோடி அரசுக்கு எதிராக நீங்கள் ரீல்ஸ் போட்டிங்கன்னா 50,000 ரூபா கொடுக்குறேன். இது யார் கொடுக்குறா? ஒரு 10 லட்சம் பேர் போடுறான்னு வைப்போம், இல்லை 2 லட்சம் பேர் போடுறோம். ரெண்டாவது அந்த அது என்ன கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி சிஜேபி, அதில் இது வரைக்கும் 2,5 லட்சம் பேர் ஃபாலோயர்ஸ். அதில் ஏறத்தாழ 80 லட்சத்துக்கு மேலே பாகிஸ்தான்லேருந்து, பங்களாதேஷ்லேருந்து 2 சேர்த்தா கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேலே. துருக்கியிலேருந்து, அமெரிக்காலேருந்துலாம் வர்றாங்க. ஏங்க இந்த கட்சிக்கு எப்படிங்க அங்கெல்லாம் தொண்டர்கள் இருப்பாங்க? அது பதிவு செய்யப்பட்ட கட்சி இல்லை, அதுக்கு ஒன்றும் பெரிய அலுவலகம், அதுக்கு ஒரு கட்டமைப்பெல்லாம் இன்னும் இல்லை. சும்மா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இதில் டிஜிட்டலில் சோஷியல் மீடியா ஃபாலோ அப் தான். சரி,
அப்படி ஒருத்தர் வந்தாலும் நம்ம வந்து அவங்கள தப்புன்னு சொல்லலை. ம். ஒரு முறையாக வந்து அவர்கள் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து கொண்டு ஒரு கட்சியாக செயல்படலாமே. டிப்கே அவர் தான் தலைவர்னா அதுக்கு அடுத்து ஒரு கட்டமைப்பு இருக்கா? சரி, இவங்கெல்லாம் பாகிஸ்தான் பங்களாதேஷில் எப்படி இருக்காங்க? பாகிஸ்தான் பங்களாதேஷில் இருக்கிறவங்களுக்கும் இந்திய அரசியலுக்கு என்ன தொடர்பு? ரெண்டாவது, ஜந்தர் மந்தரில் இப்போ வந்து இது நடக்குது. அது எப்படி கரெக்டாக வந்து விவசாயிகள்லாம் இந்த ஷம்புன்னு ஒரு பார்டர், அது வந்து டெல்லிக்கும் பஞ்சாப் ஹரியானாவுக்கும் நடுவில் ஒரு வருஷமாக விவசாயிகள் அங்கே போய் இருந்து போராடினாங்க. ஐயோ, விவசாயிகள் ஒரு வருடமாக நடு ரோட்டில் வந்து இதெல்லாம் சமைச்சிக்கிட்டு உட்காந்து டிராக்டரோடு உட்காந்து போராடினாங்க. அந்த வருஷம் பஞ்சாபில் கோதுமை வழக்கத்தை விட அதிகமாக விளைஞ்சதுன்ற ரகசியம் யாருக்கு தெரியும்? உண்மையான விவசாயிகள் நடு ரோட்டில் ஒரு வருஷம் உட்காந்துருந்தாங்கன்னா அங்கே போய் விவசாயம் பண்ணது யார்? விளை நிலத்தில். அப்போ இங்கே வந்து உட்கார்ந்தவங்களாம் விவசாயி இல்லை, புரோக்கர், கமிஷன் புரோக்கர். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அங்கே உள்ள கோஷங்களை பாருங்கள். நீட் தேர்வில் உள்ள குறைபாடுகளுக்கு எதிராக கோஷம் போட்டால் ரைட், நியாயம். அதில் எது சரி பண்ணணுமோ அதை பண்ணணும். தர்மேந்திர பிரதான் மீது வந்து என்ன கோவம்? ஏன்னா அவர் வந்து இந்த முகலாயர் ஆட்சியை பற்றியும் பாபர், அக்பர், துக்ளக்கு, கஜினி முகமது இவங்களெல்லாம் அந்த சரித்திர பாடத்துலேருந்து எடுத்துட்டு, வெள்ளையர்களெல்லாம் எடுத்துட்டு, இந்தியாவிற்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்த இந்தியர்களை பற்றி பாடத்திட்டத்தில் கொண்டு வந்தார். அவர் கொண்டு வந்தார்னா அவர் கொண்டு வரல, மோடி அரசு அவர் மூலமாக. அதே மாதிரி இந்த பாராளுமன்ற கூட்டம் நடக்கக்கூடாதுன்றது இன்னொரு காரணம் சொல்கிறாங்க. உண்மையாக இருக்கலாம் என்று நமக்கு நம்மளுடைய கணிப்பு. FCRA வெளிநாட்டிலிருந்து பணம் வருது, ஏற்கனவே டைட் பண்ணுறாங்க, இன்னும் கொஞ்சம் அதிகமாக டைட் பண்ணுறாங்க. இது யாருக்கு பாதிக்கப்படும்? மதமாற்றத்தில் ஈடுபடுபவர்களுக்கு ஒன்று, இல்லை தீவிரவாதத்தில் ஈடுபடும். பாக்கி பேர் வந்து பணம் வந்துச்சு வாங்கி தான தர்மம் பண்ணுறான்னா என்ன, அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நல்ல விஷயம்தான். தவறான உபயோகம் இருக்கக்கூடிய அந்த தீவிரவாதம் அல்லது மதமாற்றம், இல்லை வேற ஒரு அரசை கவிழ்க்க, இந்த மாதிரி தேசத்திற்கு எதிரான சதிகள் நடத்தக்கூடிய அந்த மாதிரி பணம் உள்ள வர்றது தடுக்கிறாங்க, டைட்டன் பண்ணுறாங்கன்னா ஏன் பயப்படுறாங்க? நீட் தேர்வுக்கு எதிராக யார் தமிழ்நாட்டிலேருந்து குரல் கொடுக்குறாங்கன்னா ஐயா ஸ்டாலின் குரல் கொடுக்குறாரு. முதல்ல நீட் தேர்வுக்கு எதிராக குரல் கொடுத்தது திமுக தான். முதல்ல அதில் கையெழுத்து போட்டது 2013 காந்தி செல்வன்கிற திமுக அமைச்சருங்கிறது ஐயா ஸ்டாலினுக்கு தெரியாது போல இருக்கு. அப்போ அவர் துணை முதல்வராக தான் இருந்தார். முதல்வருக்கு ஐயா கருணாநிதி இருந்தார், அவர் பையனை நம்பி சொல்லலை போல இருக்கு. 2013 மன்மோகன் சிங் ஆட்சியில் அப்போ தான் முதல்ல நீட் வந்து அந்த நீட் தேர்வை அறிமுகப்படுத்திய அந்த ஜீவோவில், மத்திய அரசு ஜீவோவில் கையெழுத்து போட்டது அன்றைக்கு திமுகவை சார்ந்த இணையமைச்சராக, சுகாதார இணை அமைச்சராக இருந்த காந்தி செல்வன். அதுக்கப்புறம் நடுவில் வந்து ஹைகோர்ட்லேயே தடை, அப்புறம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் 2016 நீட் தேர்வு வந்து செல்லும்னு உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து நடக்குது. அப்போ நீட் தேர்வை முதலாக நாங்கள் தான், இதில் ப. சிதம்பரம் ஐயா சொல்கிறது இன்னும் தமாஷு. சொல்லிவிட்டு அவர் எப்படி வீட்டுக்கு போனார்னு தெரியல. அவங்க வீட்டில் அவங்க தான், நளினி சிதம்பரம் மேடம் தான் வந்து போய் நீட் தேர்வுக்கு ஆதரவாக சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடி அதை வந்து, அதாவது காங்கிரஸுக்காக, அப்போ காங்கிரஸ் கொண்டு வந்ததுனால அவங்க வாதாடினாங்க உச்சநீதிமன்றத்தில். 2016 வரைக்கும் அந்த அந்த ப்ராசஸ், லீகல் ப்ராசஸ் ஆச்சு. 16 கிளியர் ஆச்சு. வாதாடினது மேடம் அவங்க ப. சிதம்பரம் அவருடைய துணைவியார் அவர். ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, நாங்கள் தான் முதல்ல எதிர்த்தோங்கிறாரு. ஐயா கொண்டு வந்ததே, கையெழுத்து போட்டதே உங்கால் தான், திமுக ஆளு, காங்கிரஸோட UPA ஆட்சியில். இப்போ ப. சிதம்பரமும் ஸ்டாலின் அவர்களும் பேசுவது வந்து ஏதோ மக்களை ஏமாற்றுவது போல இருக்கிறது. இதுதான் அரசியலில் வந்து யோக்கியமான அரசியலா அப்படிங்கிற கேள்வியை கேட்க வேண்டியிருக்கு. ஏன்னா நீங்களே ஒன்று செஞ்சுட்டு நீங்களே அதை போய் எதிர்க்கிற, இந்த கச்சத்தீவு மாதிரி தான், நீங்களே தூக்கி கொடுத்துட்டு கச்சத்தீவை மீட்போம், ஒரு அங்குலம் கூட விட்டு தரமாட்டோம் அப்படின்னு பேசுகிற மாதிரி இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் இப்போ அங்கேயும் மாணவர்களுக்கு ஏங்க போலீஸ்காரன், இப்போ கூட இன்னைக்கு கூட இப்போ வரும்போது டிவியில் பார்த்தேன், காங்கிரஸ் வந்து பேரணி 15 பேர் இருக்காங்க, 100 போலீஸ். இந்த 15 பேரையும் கைது பண்ணுறேன்னு டப்புன்னு ஆட்டோவில் அங்கங்கே பைக்கில் ஏறி தப்பிச்சு ஓடுறான். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இவ்வளோதான் வலு இருக்குது. போராட்டம்னா அங்கே ஒரு பெரிய எண்ணிக்கையில் காங்கிரஸுக்கு வந்து அந்த வலிமை, அந்த என்ன சொல்கிறது, கள வலிமை வந்து அவங்களுக்கு குறைவுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சார், அந்த வலிமையை உருவாக்க தான் மாவட்ட செயலாளர்களுக்கு பயிற்சி வகுப்பு எடுக்க போகிறாங்கன்னா காங்கிரஸ். அது ஏற்கனவே அந்த கதை எங்களுக்கு தெரியுங்க. 10 நாளைக்கு எடுக்க போகிறாங்க 22ஆம் தேதியிலேருந்து.
அது கூட என்கிட்ட ஏதோ ஒரு வேற ஒரு நிகழ்வில் கேள்வி கேட்டாங்க. அதில் ஒரே ஒரு நாள் இவர் வந்துட்டு போகிறாராம் ராகுல் காந்தி. நான் கூட சொன்னேன், இது ரொம்ப அநியாயம். 10 நாளாக அவர் பயிற்சி கொடுக்கணும், அவருக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் பயிற்சி கொடுத்தா நியாயமா? அப்புறம் தான் சொன்னாங்க, அவர் பயிற்சியை எடுக்கிறதுக்காக வரலைங்க, பயிற்சியை மேற்பார்வை பார்ப்பதற்காக வருகிறார். அவர் முதல்ல பயிற்சி அடைஞ்சு அதனை மேற்பார்வை பார்க்கணும். இல்லை, அதாவது கள வலிமை வந்து ஏன்னா அதுக்கு காரணம் காங்கிரஸ் வந்து வெகு காலமாக திமுக முதுகிலேயே சவாரி செய்தது. இப்போ தாவேகா முதுகு கிடச்சிருச்சு, முதுகு தான் மாறிச்சே தவிர சவாரி தொடர்கிறது. கள வலிமை இருக்காங்க காங்கிரஸில் வந்து ஆளே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் எல்லாரும் நவகிரகம் மாதிரி ஒரு ஒரு திசையை நோக்கி இருக்காங்க. அவர்களுக்குள் ஒற்றுமை இல்லை என்பது தெரிஞ்ச விஷயம். காங்கிரஸ்குள்ள வந்து ஒற்றுமை இல்லை தமிழ்நாட்டில் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இப்போதான் மாணிக் தாக்கூர் வந்திருக்காரு. அவர் ஏதாவது ஒற்றுமைப்படுத்துவதற்கு ஏற்பாடு செய்வார் என்றால் இப்போதான் வந்திருக்காரு. செய்யலாம், செய்தால் நல்லது, எதிர்பார்ப்போம். சார், திமுகவில் கைது செய்யப்பட்ட எம்எல்ஏக்கள் ஒரு 3 பேர் இருக்காங்க. அவங்க 3 பேரையும் உதயநிதி அவர்கள் நேரடியாக போய் பார்க்கலாம், எதிர்கட்சி தலைவர் நேரடியாக போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டிருக்காங்க. அந்த பார்க்கலன்றதுனால ஒரு அதிருப்தியில திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு செய்திகள் இருக்கு. எப்படி பாக்குறீங்க? இல்லை, அவர் எங்க இருக்கு? யாரு சார்? இப்போ நீங்க யாரோ பேர் சொன்னீங்களே, உதயநிதி துணை முதல்வராக இருந்தார், இப்போ சட்டமன்ற எதிர்கட்சிகள். அவர் எங்க இருக்காருன்னே தெரியலைங்களே. அவர் போய் பார்க்கலன்னு சொல்றாங்களே, எனக்கு தெரியல. சென்னையில் இருக்காரா? எந்த நிகழ்ச்சிகளில் ஒன்றும் கண்ணில் படலை. எங்கேயோ துபாய் போனார், லண்டன் போனார், அங்கே போனார், இங்கே போனார்னு ஏதோ வெளிநாடெல்லாம் சொன்னாங்களே. ஏன்னா சமீபத்தில் நான் கேள்விப்பட்டது, அவர் வந்து இந்த வழக்கிலேயே வந்து அந்த குதிரை பேர வழக்கு இருக்குல்ல, இந்த ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு கைதானார், ஒரு பேர் வந்தார், செந்தில் பாலாஜி வந்து நான் வந்து கைது போட மாட்டேன், ஏன்னா என்ன வேறு வழக்கில் கைது பண்ணேன். அப்போ தள்ளுபடி பண்ணிச்சு கோர்ட்டு. முதல்ல போய் அதுக்கு முதல்ல நிபந்தனையை நிறைவேற்றுங்க, அங்கே எனக்கு கைது பண்ண அச்சுறுத்தல்லாம் வந்து பேசாதீங்க கோர்ட்லன்னு சொல்லி அது தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அந்த வழக்கில் அதை தோண்ட முன்னாள் துணை முதல்வரும் இன்றைய எதிர்கட்சி சட்டமன்ற தலைவரான உதயநிதி அவர்கள் வரை அந்த பேரக்கைகள் நீள்கின்றன அப்படின்னு சில தகவல்கள் இருக்கின்றன. தகவல்கள் வந்து உண்மையா உறுதியானவையா நமக்கு தெரியாது. அப்படி இருக்கிற நிலைமையில அவர் ரொம்ப கூடிய வரைக்கும் தமிழ்நாட்டிலேயே இல்லாமல் இருக்கிறது வந்து அவருக்கு வெளிநாட்டில் வேற ஏதாவது வேலைகளா, முன்னாலனா கூட முதலீடு ஈர்ப்பதற்காக போவார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒன்றும் அந்த வேலை இல்லை. அதுதான் இவங்க தாவேகாவுக்கு வந்துருச்சு. இப்போ ஏன் அங்கே போகிறாரு, வெளிநாடுகளுக்கு போகிறாருன்னு போகக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை, அவருடைய சுய விருப்பம். ஆனால் இங்கே ரொம்ப காண்றதே இல்லை. அதனால் வெளியில் என்ன பேசுகிறாங்கன்னா, அவர் தமிழ்நாட்டில் இருக்கிறத தவிர்க்கிறாரு, அந்த வழக்கு தீவிரமடைந்தால் அவரை நோக்கி கணைகள் பாயும், சிக்கல் வரும், சட்ட சிக்கல் வரும். அப்படி இருக்கும்போது அது உண்மையாக இருந்தால் சிறையில் இருக்கிறவங்கள போய் பார்க்க போகிறேன்னு சொல்லி அவருக்கு ஏதாவது சிக்கல் வந்தா, ஏங்க அவங்கவுங்க ஒரு தலைவராக இருக்கிறவங்க தங்களுக்கு வரக்கூடிய சிக்கலை முதல்ல தவிர்க்கணும்னு பார்ப்பாங்களே தவிர, யாரோ நம்ம கட்சிக்காரன் போய் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொன்னால் அவங்கள போய் பார்க்கணுன்னா நம்ம முதல்ல சேஃபானதுக்கப்புறம் அவங்கள போய் பார்க்கலான்னு சொல்கிறாங்க. அதனால் தெரியல அவர் எதனால் வந்து போய் பார்க்கலன்னு. ஏன்னா வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் போய் பார்த்துருக்காங்க, இந்த மார்க்கண்டேயன் கனிமொழி பார்த்துருக்காங்க, உதயநிதி அவர்கள் பார்க்கல. இது என்ன விதமான திமுகவில் உள்குத்து அரசியல்னு தெரியல. ஒரு கால் அந்த மார்க்கண்டேயன் வகைரெல்லாம் வந்து கனிமொழி ஆட்களா? திமுக உள்ளேயும் இருக்குல்ல, சபரீசன் ஆட்கள், உதயநிதி ஆட்கள் சார். அப்படி பார்த்தா அனிதா கிச்சன் ஆட்கள், அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து அவர் வந்து யாருடைய ஆளுன்னு சொல்ல முடியல. அவர் இப்போ கொஞ்சம் முக்கியத்துவம் வேணுங்கிறதுக்காக கொஞ்சம் அடிக்கடி நிறைய வாண்டனா வந்து வண்டியில் ஏறுற மாதிரி தெரியுதே தவிர, அவர் தான் சொல்லிட்டு இருக்காரு 6 மாதத்துக்கு மேலே நீடிக்க விடமாட்டேன்னு சொல்றாரு. எனக்கு என்னமோ குதிரை பேரம் வந்து அந்த வரைக்கும் போதோ, திருச்செந்தூர் வரைக்கும் போதோன்னு எனக்கு ஒரு டவுட்டு. ஏன்னா விட மாட்டோம்னு சொல்லலை, நீடிக்க விட மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு அவருக்கு தன்னம்பிக்கை இருக்குன்னா எங்கேயோ வாசனை வருது, பொசுங்கிற வாசனை வருது, அது எங்கன்னு தெரியல. அப்போ திருச்செந்தூர்லேயும் எங்கேயோ, அதாவது இப்போ அது எந்த ஊர், ஊத்தங்கரையில் மட்டும் நீங்கள் விசாரிக்கக்கூடாது, கரூரில் மட்டும் விசாரிக்கக்கூடாது, திருச்செந்தூர்லேயும் விசாரிக்கணும் போல தெரியுது. இல்லைன்னா அவ்வளோ தைரியமே அப்படி சொல்லுவார் அவர். நாங்கள் திமுக
விடமாட்டோம், எங்கள் தலைவர் விடமாட்டார் அப்படின்னு சொன்னால் வழக்கமாக விடமாட்டேன் அப்படின்னு பல முறை சொல்லியிருக்காரு. தெரியல, எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு நமக்கு தெரியாது, அதை விசாரிச்சாதான் தெரியும். ஓகே சார், அதே போல தமிழ்நாட்டில் டெல்லியில நடக்கிற மாதிரி ஒரு தீவிரமான போராட்டத்தை நம்ம முன்னெடுக்கணும்னு திமுக தரப்புல இருந்து பேசப்படுது. அப்படி ஒன்று இன்னைக்கு கூட பீச்ல வந்து அதனோட நுழைவாயில்கள்லாம் மூடி இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறப்போ ஏதோ ஒரு பெரிய போராட்டம் வெடிக்கப்படாது. இல்லை, அதாவது ஜந்தர் மந்தரில் நடந்தது போல ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை தமிழ்நாடு முழுக்க செய்வதாக திமுக திட்டமிடுகிறது என்று உளவுத்துறைக்கு சில செய்திகள் வந்திருப்பதாக நமக்கு உளவுத்துறையில் உள்ள உளவுத்துறை நமக்கு சொல்லுது. அந்த வகையில் பார்த்தால், ஏன்னா அப்படி ஒரு பெருசாக ஏதாவது ஒன்று செஞ்சால் இந்த ஆட்சிக்கு ஒரு சவால் விடுவது போல ஆகும், சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு வரும். இதெல்லாம் அப்படிதானே ஒரு எதிர்கட்சி வழக்கமாக பண்ணுறதுங்கிற மாதிரி ஒரு அரசியலில் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் யாரெல்லாம் வந்து பேசுகிறோம் தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா நீட் தேர்வை எதிர்த்து பேசுகிறோம்னா இது ஒரு அரசியல். நீட் தேர்வில் இத்தனை பேர் பாஸ் பண்ணி எத்தனையோ கூலிக்கார குடும்பத்தை சேர்ந்தவர்கள்லாம் வந்து கூலி குடும்பத்தை சேர்ந்தவர்கள், ஏழைகள், அவரெல்லாம் வந்து நீட் தேர்வில் வந்து லஞ்சம் இல்லாமல் டொனேஷன் இல்லாமல் பாஸ் பண்ணி இன்றைக்கி டாக்டர் ஆகியிருக்காங்க. அது நீட் தேர்வு இல்லாமல் நடந்திருக்க முடியாது. நீட் தேர்வில் ஃபெயில் ஆனவங்கலாம் தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னா 10ஆம் கிளாஸ் படிக்கிறவங்க கூட தான் ஃபெயில் ஆனவன்னு தற்கொலை பண்ணிக்கிறான். 10ஆம் கிளாஸே எழுத்து முடியலாமா? 9ஆம் கிளாஸ்லேருந்து எல்லோரும் டேரெக்டாக 11க்கு போயிடலாமா? 11க்கு அப்புறம் நேராக காலேஜுக்கு போயிடலாமா? 12ஆம் கிளாஸில் ஃபெயில் ஆன இன்றைக்கி ரிசல்ட் வந்ததுன்னா பேப்பரில் மறுநாளைக்கு பார்த்தீங்கன்னா 8 பேர் வேறு ஊரில் வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க மாணவர்கள். தன்னம்பிக்கை இல்லை. இந்த தன்னம்பிக்கையை ஊட்டுவதற்கு என்ன செய்யணும்னு நீங்கள் பார்க்கணும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ் சொல்கிறார், இயக்குனர் மாரி செல்வராஜ், நீட் தேர்வுக்கு எதிராக இருப்பவர்களோடு நாங்கள் கை கோர்த்தே தீர்வோம். மாரி செல்வராஜை பேக் பண்ணி ஜந்தர் மந்தருக்கு அனுப்பி விடுங்க, அங்கே போய் கை கோக்கட்டும், கோக்குறாரான்னு பார்ப்போம். அப்புறம் யாரோ ஒரு நம்ம நடிகர் ஹீரோ பிரதீப் ரங்கநாதன், லத்தியெல்லாம் வந்து போலீஸ் பயன்படுத்தக்கூடாது, அதாவது வரம்பு மீறி அத்துமீறி பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கலாம். தேவையில்லாமல் அந்த அதிகார துஷ்பிரயோகம் செய்தால் அதை கண்டிக்க வேண்டும், தண்டிக்க வேண்டும், இல்லைன்னு சொல்லலாம். கல்லெடுத்து அடித்து ரத்தம் வழியுது போலீஸ்காரனுக்கு, அவன் லத்தி எடுத்து அடிக்காமல் இல்லை வந்து ஒரு கண்ணீர் போய் அனுப்பிச்சு ஏதோ ஒன்று கூட்டத்தை கலைக்காமல் அதை போலீஸ்காரன் செத்து போகணுமா? அவன் மனுஷன் இல்லையா? அவன் இந்தியன் இல்லையா? அவனுக்கு வந்து எந்த கட்சி கரையும் கிடையாது, அவனுக்கு ஒரே ஒரு யூனிஃபார்ம் தான், காக்கி தான். என்னென்னா அவர் பிரதீப் ரங்கநாதன் ஒரு ஹீரோ, அவர் நீட் தேர்வுக்கு எதிரான எல்லாரும் தான் இப்போ வந்து எல்லாரும் கொடி ஒருத்தர் போடுறாரு, ஒரு ஆக்டர் தனுஷ் போட்டார், சூர்யா பிறந்தநாள் கொண்டாட இப்போ சொல்லிட்டாரு என் பிறந்தநாளை கொண்டாட வேண்டாம் நீட் தேர்வுக்கு எதிராக. எல்லாரும் வந்து இப்போது எனக்கு என்னமோ கொஞ்ச நாள் பாருங்கள் தெரியல, நீங்களாம் இன்னும் டெவலப் ஆகி வர அளவுக்கு இன்னொரு 5-10 வருஷத்தில் நம்ம பார்க்க போகிறோம். செங்கல்பட்டுக்கு ஒரு சிஎம், திண்டிவனத்துக்கு ஒரு சிஎம், நாகர்கோவிலுக்கு ஒரு சிஎம், மதுரைக்கு ஒரு சிஎம், திண்டுக்கலுக்கு ஒரு சிஎம், அநேகமாக எல்லாருமே எல்லா நடிகர்களும் ஆளுக்கு ஒன்றா பிரிச்சுக்க போகிறாங்க தமிழ்நாட்டை. எல்லாருக்கும் இந்த சிஎம் ஆசை வந்துருச்சு, பிரதீப் ரங்கநாதன் உட்பட அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்களாம் அரசியல் பேச வேண்டிய அவசியம் இல்லை. நான் வந்து எதுக்காக சொல்கிறேன்னா, எல்லாரும் தேவையில்லாத நீ இந்த பக்கமும் பேச வேணாம் அந்த பக்கமும் பேச வேணாம். நீங்கள் இதையும் மாணவர்களுக்கு நீங்கள் வந்து என்னென்னா இப்போ வந்து விஜய் முதலமைச்சர் ஆகிட்டாரு, நாளைக்கு நம்மளும் ஆகலாம். எவ்வளோ பேரப்பா முதலமைச்சர் தமிழ்நாட்டில் தாங்குவோம்? இது இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. பார்ப்போம் எந்த அளவுக்கு. அதில் நீங்கள் வந்து அந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த டெல்லி போராட்டத்தில் நிறைய பேர் வந்து பங்களாதேஷிகள் வந்து கலந்து கொண்டு இருக்கிறார்கள், அதாவது சட்டவிரோதமாக. அவர்களுக்கும் மாணவர்களுக்கு என்ன சம்பந்தம்? இப்போ ஊடுருவல்கள் இருக்கின்றன. உண்மையான மாணவர்கள் பிரச்சனை வந்து இருந்தால் அதை வந்து அரசு வந்து மத்திய அரசு மாணவர் தலைவர்களை அழைத்து, இப்போ இந்த அது என்ன கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி, அதில் தலைவர்கள் 5 பேர் வாங்க நாங்கள் பேசுகிறோன்னு சொல்கிறாங்க. நாங்கள் வரமாட்டேன்னு சொன்னால் அப்புறம் என்ன அர்த்தம்? இது ஒரு கட்சியே இல்லை, பதிவு பெற்ற கட்சி இல்லை, ஆனால் ஒரு அமைப்பாக தெரிகிறது, இல்லை அமைப்பாக காட்டிக்கொள்கிறார். அதுலேருந்து நீங்களே செலக்ட் பண்ணி ஒரு 5 பேர் வாங்க பேசுவோன்னு பேச்சுவார்த்தை கூப்பிடுது மத்திய அரசு. யாரோ ஒரு 5 பேர் திப்கே, இன்னும் யார் கூட இருக்காங்களோ அவங்க நிர்வாகிகள் போக வேண்டியதானே. ஏன் நாங்கள் வர முடியாதுன்னு மறுக்கிறாங்க.
அப்போ கலவரம் செய்வது தான் நோக்கமே தவிர, இந்தியாவின் பெருமையான ஹைட்ரஜன் ரயிலை கூட நாங்கள் தாக்கி நாசம் பண்ணுவோம். ஆனால் அப்படி என்றால் இந்திய இறையாண்மைக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களை எப்படி மாணவர்கள் என்று ஏற்றுக்கொள்வது? மாணவர்கள் போர்வையில் யாரோ சதி திட்டத்தில் வெளிநாட்டிலிருந்து பணம் வருகிறது. இப்போ சதி திட்டம் அதான் அமெரிக்க தூதரகத்திலே 17ஆம் தேதி ரிப்பப்ளிக் டிவியில் போட்டு அது அந்த லெட்டர் அந்த சர்க்குலரே போட்டாங்க. அமெரிக்க தூதரகத்துக்கு அமெரிக்காவிலிருந்து அரசு 20-22 தேதிகளில் இந்தியாவில் கலவரங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அமெரிக்கர்கள் பயணம் செய்யும்போது ட்ராவல் அட்வைசரின்னு சொல்லுவாங்க, எச்சரிக்கை. எப்படி அமெரிக்காவுக்கு தெரிஞ்சது? 4 நாள் முன்னால் 3 நாள் முன்னால். அப்போ சதி திட்டம் தீட்டுபவர்கள் எங்கே இப்போ ஏதோ சொல்கிறாங்க, இந்த டீப் ஸ்டேட்னு சொல்கிறாங்க. ஜார்ஜ் சொரோஸ், அதாவது ஆட்சிகளை கவிழ்ப்பது. இப்போ கூட நான் கூட சொன்னேன், இந்த ஸ்பெயின் பிரதமர் கூட சொல்லியிருக்காரு, அமெரிக்காவை பார்த்து சொல்லியிருக்கார். இந்த அமெரிக்கர்கள் அப்போ அந்த ஈராக்கும் போது சதாம் ஹுசேன் போது உயிர்கொல்லி பயாலாஜிக்கல் ஆயுதங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி ஐரோப்பா முழுக்க அமெரிக்காவின் பின்னால் நின்றது. ஈராக்கு மீது போர் தொடுத்து ஈராக்கை கிட்டத்தட்ட அழிச்சிட்டாங்க. சதாம் ஹுசேனை தூக்கு தண்டனை என்று சொல்லி இது பண்ணிட்டாங்க. அவர் நல்லவரா கெட்டவரா அது அந்த நாட்டுடைய விஷயம். ஆனால் கடைசி வரை இதுவரை ஒரு உயிர்கொல்லி அந்த பயாலாஜிக்கல் ஆயுதங்கள்ல ஒன்று கூட கிடைக்கலாங்க. அப்படி சொல்லி அமெரிக்கா எங்களை ஏமாற்றியது என்று ஸ்பெயின் பிரதமர் பேசியிருக்கிறார். ஆனால் அன்று ஏமாந்தோம், இன்று ஏமாற தயாரில்லை. எதுக்கு? இந்த ஈரான் அந்த இப்போ நடக்கிற போர் விஷயத்தில் அமெரிக்கா சொல்வதை கண்ணை மூடிக்கொண்டு கேட்ட காலம் மலையேறி விட்டதுன்னு பேசியிருக்காரு. ஸோ சமீபத்தில் கூட இந்த ஈரான் போரில் கூட மாணவர்கள் அந்த ஈரான் மக்கள் போராட்டத்தில் தடியடி நடத்துனாங்க, தாக்குதல் நடத்துனாங்கன்னு சொல்லிட்டு தான் அமெரிக்கா உள்ளே வந்ததாக பல செய்திகளை நம்ம பார்த்துருப்போம் சார். இல்லைங்க, பொதுவாக அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்தில் கியூபாவில் ஆரம்பித்து ஈரான், ஈராக்கு, வியட்நாம், ஆப்கானிஸ்தான், ஒரு ஊரில் அவங்க ஆட்சி மாற்றம் ஏற்படுத்த, இப்போ உக்ரைன் ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தணும், அதாவது டாலரை ப்ரொடெக்ட் பண்ணணும், எண்ணெய் விலையை அவங்க சௌகரியத்துக்கு அதை கொண்டு போகணும், இந்த மாதிரி சில காரணங்களை வைத்துக்கொண்டு மற்ற எந்த நாடும் வளர்ச்சி அடைந்து விடக்கூடாது, ஸ்டெபிலிட்டி உறுதித்தன்மை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல இப்போ இருக்கிற ட்ரம்ப்பை பற்றி மட்டும் சொல்லலை, பொதுவாகவே அமெரிக்காவில் யார் இருந்தாலும், முன்னால் ஒபாமா இருந்தார், ஹில்லரி கிளின்டன் எல்லாம் யார் இருந்தாலும் அமெரிக்கா தன்னை சுற்றி யாரும் வளர்ந்து விடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கும். அப்படி வளருவதாக இருந்தால் அவர்களை ஏதாவது இந்த மாதிரி அவங்கள்ட்ட அணு ஆயுதங்கள் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு சொல்லி ஏதோ ஒரு பொய்யை சொல்லி அங்கே உள்ள ஆட்சியை மாற்றி, அப்படி வந்தவர் தானே ஜெலன்ஸ்கி. டிவியில் காமெடியனாக இருந்தவரை கொண்டு திடீர்னு பிரசிடெண்ட்டாக போட்டு விட்டாங்க. நம்ம அதனால் தவறுன்னு சொல்லலை. கடைசியில் அது என்ன ஆச்சு? ரஷ்யாவும் உக்ரைனும் 3-4 வருஷமாக போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க, இன்னும் முடிவுக்கு வரல. நீங்கள் ஏதாவது ஒன்று நடந்துச்சு, தீர்வு வந்துச்சுன்னா பரவாயில்ல, ஏதோ ஒரு பக்கம் ஒரு முடிவு வந்துச்சுன்னா நஷ்டம் யாருக்கு? ஒரு பக்கம் ரஷ்யாவுக்கு, ஒரு பக்கம் உக்ரைனுக்கு. அதனால் பொருளாதார பாதிப்பு ஐரோப்பாவுக்கு, மற்ற உலக நாடுகளுக்கு. ஸோ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த கொம்பு சீவி விட்டு வம்பு பண்ணி மற்றவங்களை மற்ற இடங்களில் கலவரங்களை உண்டாக்குவது என்பது நம்ம அமெரிக்கா என்கிற ஒரு நாடு உலக அரங்கில் தன்னை முதன்மைப்படுத்தி கொள்வதற்காக இந்த அரசியலை ஜியோ பாலிட்டிக்ஸ்னு சொல்லுவோம், இது பண்ணுது. அப்படிப்பட்ட ஒரு அரசியலாகத்தான் இப்போ நேபாளில் இதே தானே மாணவர் கலவரம் நடந்தது, ஸ்ரீலங்காவில் நடந்தது, பங்களாதேஷில் நடந்தது. பங்களாதேஷில் அந்த முகமது யூனுஸ்னு ஒருத்தர் இடைக்கால தலைவராக வந்தார். ஏன் தேர்தலில் அவர் நிற்கலை? தேர்தலில் அந்த கலிடாஜியாவுடைய மகன் அவர் தேர்தலில் ஜெயிச்சு வந்துட்டார். அவர் தான் இப்போ பிரதமராக இருக்கார், அதிபராக இருக்கார். முகமது யூனுஸ் சத்தமே போடாமல் லண்டனுக்கு போயிட்டார், திருப்பி பங்களாதேஷ் உள்ளே வரல. ஏனென்றால் இந்த முகமது யூனுஸுடைய பூர்வீகத்தை போய் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் ஒரு பெரிய அளவுக்கு சர்வதேச இதில் நிதி மோசடியில் ஈடுபட்டவர், தீவிரவாதத்துடன் தொடர்பு கொண்டவர். அப்போது அமெரிக்கா யாரை தேர்ந்தெடுக்குதுன்னா இந்த மாதிரி ஒரு கேண்டிடேட்டை தான் தேர்ந்தெடுக்கும், கலவரம் செய்வதற்கோ கலாட்டா ஒரு நாட்டில் இந்த மாதிரி வன்முறை கிளப்பி விடுவதற்கோ. கிளப்பி விட்டு அவங்களுக்கு வேண்டியது நடந்து போச்சுன்னு வைங்க, அவங்க ஷேக் ஹசீனாவோட ஆட்சியை
விரும்பவில்லை அமெரிக்கா. அவங்க ஷேக் ஹசீனா முஜிபுர் ரஹ்மான் பொண்ணு வந்து நல்ல ஆட்சி கொடுத்தார்களா இல்லையா, அது அவங்க ஊர். அந்த ஆட்சியை ரிமூவ் பண்ணோம். இடைக்காலத்துக்கு யூனுஸ்னு ஒரு ஆளை வச்சு இதை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மாறிடுச்சு. யூனுஸ் இப்போ சத்தமே இல்லை. பங்களாதேஷுக்கு அவருக்கு நல்லா வரீங்க, லண்டனில் உட்காந்துருக்காரு. அப்போ என்ன அர்த்தம்? இவங்களாம் அந்த காய் நகரத்துக்கு அமெரிக்கா. இது மாதிரி தான் ஜந்தர் மந்தர்லேயும் நடக்குதோ அப்படிங்கிற அதற்கான யூகங்களுக்கும் சந்தேகங்களுக்கும் அதிகமாகவே இடம் இருக்கின்றன. அதே சமயம் மாணவர்களுக்குள்ள அந்த உண்மையான அந்த அதில் குறைபாடுகள், நீட் தேர்வில் இருக்கக்கூடிய கவனக்குறைவுகள், அதை இதுவரைக்கும் சரி பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. மேலும் அது தொடராமல் இருப்பதற்கு மத்திய அரசு ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்லாம் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கொண்டு வரணும். என்னை பொறுத்தவரை தர்மேந்திர பிரதான் வந்து அது ஒரு பெரிய விஷயமாக வேண்டியதில்லை. என்ன அப்படியே மிஞ்சி போனால் ராஜினாமா பண்ணிவிட்டு 6 மாதம் கழித்து மறுபடியும் கொடுத்தா யார் கேட்க போகிறாங்க? அரசியலில் நடந்தது இல்லையா? அந்த நேரத்துக்கு ஒரு பதவி விலக சொல்லிவிட்டு 6 மாதம் கழித்து வேற ஒரு துறைக்கு கொடுத்தா கொஞ்சம் வந்து மோடி அரசு, அதாவது மத்திய அரசு இந்த விஷயத்தில் ஒரேடியாக பிடிவாதம் பிடிக்காமல் கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம். ஈவன் அவங்க பக்கம் நியாயம் அதிகமாக இருக்கு என்றவர்கள் நினைத்தால் கூட சில இடங்களில் நம்ம விட்டு கொடுத்து போக வேண்டியது ஒரு கட்டாயமாகிறது. இந்த இதை அடக்குவதற்கு, இந்த வன்முறையை இதற்கு மேல் பரவாமல் தடுப்பதற்கு. தர்மேந்திர பிரதான வந்து கொஞ்ச நாளைக்கு ஒரு 6 மாசத்துக்கு மந்திரி இல்லைன்னா என்ன ஆயிட போகுது? சதி இருக்குதுன்றது தெரிஞ்சு அரசு வந்து இந்த மாதிரியான ஒரு முடிவை எடுக்கலாம்னு சொல்றீங்களா சார்? இல்ல, அதான் சொல்றேன். ஏன்னா சர்வதேச சதி இருக்கு. இதை எப்படியாவது பயன்படுத்தி கொண்டு யாரோ ஒரு பிரபலமே பெரிய தலைவர் இல்லாத ஒரு பிரதான வந்து நீங்க வந்து பிரதானமாக வைத்து அவரை நீக்கணும்னு சொல்றாங்க. ஏன்னா அது ஒரு நியாயமான கோரிக்கையா எனக்கு தெரியல. நியாயமானன்னா வெயிட்டான கோரிக்கையா தெரியல. தர்மேந்திர பிரதான் என்ன அப்படி என்ன ஒரு அமித்ஷாவா மோடியா? அவரை நீக்கினதுனால பாஜக அப்படியே பலவீனமாயிருமா? இல்லை. அப்போ ஏதோ அது ஒரு பிடிவாதமாக இருக்காங்க. அந்த பிடிவாதத்தை தர்மேந்திர பிரதான் தானே நீக்கணும். நீக்கிட்டோம். அப்போ வன்முறை என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம்ல. சில சமயங்களில் புலி வந்து பதுங்கி பாய்வது என்பது போல நீங்கள் செயல்பட வேண்டிய ஒரு தருணம் என்பது என்னுடைய கருத்து. தர்மேந்திர பிரதானுக்கு எதிரியும் இல்லை, ஆதரவாளரும் இல்லை. அவசியம் ஏற்பட்டால் அதில் என்ன, அவரை வந்து கொஞ்சம் ஒரு 6 மாதத்துக்கு வேறு ஏதாவது ஒரு துறைக்கு மாற்றுங்க, இல்லை கட்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேறு துறை கொடுங்க. இப்போ தர்மேந்திர பிரதானை மாற்றணும்னு சொன்னீங்களா, மாற்றிட்டோம். பாராளுமன்றத்தில் விவாதமாக 2 நாள் ஒரே ஊன்னு கத்தி கலாட்டா பண்ணுவாங்க, போராட்டம் பண்ணுவாங்க, எதிர்ப்புவாங்க. இது வழக்கமாக சட்டமன்றமாக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் பாராளுமன்றமாக இதெல்லாம் நடக்கும். நடந்துட்டு அடுத்த காரியத்தை பாருங்க. வன்முறையை பரவாமல் இருப்பதற்கு அது நியாயமோ அந்நியாயமோ அதை யார் எந்த அயல்நாட்டு சதியே செய்கிறாங்கன்னா கூட அது மேலும் பரவுவது இந்தியாவின் இறையாண்மைக்கு எதிரானது என்ற வகையில் மத்திய அரசு சாதுரியமாக விட்டு கொடுத்து அல்லது விட்டு கொடுப்பது போல நடித்து ஏதோ ஒன்று இதை சரி செய்ய வேண்டும், நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். அதுதான் என்னுடைய ஓகே சார். கடைசியாக 2 கேள்வி மட்டும் கேட்குறேன் சார். அது அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் கிட்னி திருட்டில் ஈடுபட்ட மருத்துவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. அதே போல கரூரை சார்ந்த ஈரோட்டை சார்ந்த இன்னொரு அமைச்சர் வந்து அம்பேத்கர் சிலை வைப்பதில் சிக்கல் ஏற்பட்ட காரணத்தினால் சீமான் அவர்கள் கொடுத்த அறிக்கையை கேள்வியாக கேட்ட பொழுது யார் சீமான் எம்எல்ஏவா எம்பியா கேள்வியும் கேட்கிறாரு. 2த்துக்கும் அருண்ராஜ் வந்து கிட்னி திருடுற டாக்டர்கள்லாம் நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம்னாரு. அந்த டாக்டர் எல்லாம் தலைமையாக வந்து இந்த ஆஸ்பத்திரி ஓனர் வந்து எம்எல்ஏ தனலட்சுமி சீனிவாசன் அந்த கல்லூரி அந்த மருத்துவமனை அங்கே தான் அந்த கிட்னி திருட்டு வெளியில் வந்தது. அது நிறைய 50-100 நடந்ததுன்னு சொல்கிறாங்க. 2 லட்சம் 3 லட்சம் இந்த கந்து வட்டிக்காரங்களாம் வந்து அந்த பணம் வாங்கின அந்த பெண்கள் எல்லாம் கூப்பிட்டு வந்து அவங்க கிட்னியை எடுத்துட்டு அதை 50 லட்சம் 1 கோடிக்கெலாம் விற்றாங்கன்னு சொல்லப்படுது. அதில் வந்து அந்த ஆஸ்பத்திரியுடைய ஓனராக இருக்கும் கதிரவன் என்கிற திமுக எம்எல்ஏவை கைது செய்ய தாவேக அரசிற்கு தைரியம் இருக்கிறதா? திமுக எம்எல்ஏ அவருடைய ஆஸ்பத்திரி தான் அது, அவங்க அப்பா அதான் அவங்க குடும்பத்தில் தான் அது, அங்கே தான் நடந்தது. திமுக ஆட்சியில் என்ன பண்ணாங்க, இனிமேல் அவங்க கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதை மட்டும் தடை விதிச்சிட்டாங்க. ஆஸ்பத்திரி அதே மாதிரி இயங்கியது. அதுக்கப்புறம் என்ன பேசிக்கிட்டாங்க, அங்கே தானே தடை,
வேற சின்ன சின்ன ஆஸ்பத்திரிகள் நிறையா இருக்குல்ல, இதே டாக்டர்லாம் அங்கே அமிச்சு அது இன்னும் தொடர்ந்து நடக்குதுன்னு அப்போ ஒரு பத்திரிகை தகவல்கள் சொல்லணும். இப்போ அந்த கிட்னி திருட்டுக்கு எதிராக நீங்கள் நடவடிக்கை எடுப்பதாக இருந்தால் அந்த கதிரவன் எம்எல்ஏ உட்பட்டோர், அவர் தான் நான் வந்து டார்கெட் பண்ணல, ஏன்னா அவர் பார்த்தது கூட கிடையாது. நம்ம வந்து சொல்றது என்னன்னா, எம்எல்ஏ என்பதற்காக அது அவர் விட்டுருந்தா, ஆஸ்பத்திரி ஓனருங்கிறதுனால டாக்டர் செய்கிறான்னா இந்த டாக்டருக்கும் புரோக்கருக்கும் டைரெக்டாக கனெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நடுவில் ஒரு சிஸ்டம் இருக்கணும். அந்த சிஸ்டத்தை வெளிக்கொண்டு வர வேண்டும், அதை எக்ஸ்போஸ் செய்து அதை நீங்கள் தடுக்க வேண்டும். இல்லைன்னா ஏழைகள் கிட்னி என்பது இந்த மாதிரி திருட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் வந்து ஏதோ அந்த டாக்டர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் அதற்கு காரணமான அரசியல்வாதிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கணும். எப்படி கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் 68 பேர் செத்து போன போது 2 திமுக எம்எல்ஏ வந்து இன்வால்வ்டுன்னு சொன்னாங்க. வழக்கே போடலையே அவங்க பேரில். நீங்கள் கேட்பீங்க, சார் திமுக ஆட்சியில் நடந்ததுக்கெல்லாம் தவேக ஆட்சியில் எப்படி சார் நடவடிக்கை? ஆமாம், அப்படி தான் எடுக்கணும். அதிமுக ஆட்சியில் ஊழல் நடந்தபோது திமுக ஆட்சியில் வந்தவொடனே கேஸ் போடலையா? திமுக ஆட்சியில் ஊழல் நடந்தது அதிமுக ஆட்சியில் கேஸ் போடலையா? இப்போ கரூரில் நீங்கள் முதல்வராகவே இல்லை, வெறும் நடிகராகவும் அரசியல்வாதியாக இருந்தபோது பார்க்க வந்த பொதுமக்களில் வந்து ஆண்கள் பெண்கள் குழந்தைகள்லாம் சேர்ந்து 41 பேர் போனாங்க. அதில் 32 பேருக்கு அரசு வேலை கொடுக்கிறீர்களே, அதற்கு உங்களுக்கு உரிமையோ அதிகாரம் இருக்கிறது என்று நீங்கள் கருதுகிறீர்கள் இல்லையா? அப்படின்னா இந்த குற்ற நடவடிக்கையும் எடுக்கலாமே. அது சீமான் அவர்கள் பேசுகிற இன்னொரு அமைச்சர், அவர் அந்த பேர் அவர் விஜய் பாலாஜியா நம்ம பேர், விஜய் பாலாஜி. நான் பார்த்தேன் இந்த வீடியோவில். சீமான்னா யாரு? எம்எல்ஏவா எம்பியா? அவருக்கு என்ன புரியலன்னா, அது என்ன, அதை எதுக்காக கேட்டாரு, என்ன அந்த இந்த மேட்டர் அம்பேத்கர் சிலை வந்து எடுத்துட்டாங்க, ஏதோ எடுத்துட்டாங்க, ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது சம்பந்தமா காட்சியும் இப்படி நடப்பதான்னு கேட்டிருக்காரு. ஏன்னா அவங்க வந்து பின்னால் அம்பேத்கர் படம் வச்சிருக்கிறதுனால அது குறிப்பா கேட்டிருக்காரு. ஐகான், ஒரு அடையாளம், கொள்கை தலைவர்கள்னு சொல்லி வச்சுக்கிட்டு, ஆனால் அவருடைய சிலைக்கே இந்த கதியா இந்த ஆட்சியிலா அப்படிங்கிற அர்த்தத்தில் கேட்குறாரு. கேள்வியை யார் கேட்டாலும் வந்து பதில் அதுக்கான பதிலை சொல்லணுமே தவிர, சீமான் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? 4 முனை போட்டியில் ஒரு முனை, அதாவது தமிழ்நாட்டில் 4 முனை போட்டி நடந்து கொண்டிருக்கிறது வருகிறது. அதில் அவர் வந்து ஒரு கட்சி தலைவர் என்று தெரியாதா? எம்எல்ஏவா எம்பியா என்று கேள்வி கேட்டீர்களே. நீங்கள் கரூருக்கு போனீங்களே, முதல்வர் விஜய் உட்பட அத்தனை பேரும், அப்போ நீங்கள் எம்எல்ஏவா எம்பியா? வெறும் நடிகர் கம் அப்போ அரசியல்வாதியாக வந்தவர். இப்போ நம்ம பேசும்போதே ஒரு அமைச்சர்னு சொன்னீங்க, ஈரோடை சேர்ந்த. டக்குன்னு அவர் பேர் ஞாபகம் வந்துச்சு அவங்களுக்கு? முழுக்கும் வரல. நானும் ரொம்ப யோசனை பண்ணி தான் ஏதோ விஜய்னு வருமே, பாலாஜின்னு வருமே. உங்கள் பேர் இன்னும் தெரியலையா? வெளியில் தெரிகிற அளவுக்கு முதல்ல உங்கள் பேர் தெரிகிற அளவுக்கு முதல்ல நடந்துங்க, அமைச்சராக செயல்படுங்க. ஓ அவரா விஜய் பாலாஜி, இந்த துறை அமைச்சர், இதை நல்லா செஞ்சுருக்காரு அப்படின்னு உங்கள் பேர் தெரிகிற மாதிரி நீங்கள் நடந்துங்க. அதுக்கப்புறம் சீமான் யாருன்னு கேளுங்க. சீமான் யாருன்னு பொதுமக்கள் எல்லாருக்கும் தெரியும். ஓட்டு 4% வாங்கினாரா 8% வாங்கினாரான்னு சீமான்னா எல்லாருக்கும் தெரியும். கிராமத்தில் ஒரு அடிமட்டத்தில் இருக்கிறவனு கூட சீமான்னா யாருன்னு தெரியும். விஜய் பாலாஜி நீங்கள் தனியாக போய் அந்த போலீஸ் எஸ்கார்ட்லாம் இல்லாமல் தனியாக போய் நான் அமைச்சர்னு சொல்லி பாருங்க, டுபாகூர்னு சொல்லி உங்களை வந்து விரட்டி விட்டுருவான். அதாவது இந்த புதுசாக வந்தாங்கல்ல, உங்களுக்கு தலையும் புரியல காலும் புரியல. நம்ம ஒரு 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 பழமொழி சொல்லி முடிச்சிடறேன். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? உடனே வந்து திருசக்தியார் வந்து ஒரு அமைச்சரை பார்த்து கழுதைன்னு சொல்லிட்டாருன்னு அப்படி எடுத்துக்காதீங்க, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. ஆனால் உண்மையான அந்த பழமொழிக்கு வந்து வேற ஒரு, அது வந்து திரிக்கப்பட்ட பழமொழி. கழு தைக்க தைக்க தெரியுமாம் கற்பூர வாசனை. கழுங்கிறது ஒரு வகை பிரம்பு, பிரம்பு கூடையெல்லாம் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி பிரம்பு, கழுன்னு பேர். அந்த கழு தைக்க அதை எடுத்து பாய் மாதிரி பின்னுவாங்க. நம்ம பாய் பின்னுறோம்ல, அதே தான் மூங்கில் பாய், அந்த மாதிரி மூங்கில் மாதிரி தான். அந்த கழு தைக்க அது தைக்கும்போது வாசனை அதிகமாகிட்டே வருமா, அது தைக்க தைக்க அது பின்னி பண்ணுறாங்க இல்லையா. கழு தைக்க தெரியுமாம் கற்பூர வாசனை. நம்ம ஆளுங்க அது போக போக கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை, அந்த இம்மெல்லாம் விட்டுட்டான். அதனால் நம்ம வந்து சொல்கிறது, ஐயா நீங்கள் கற்பூரமாக இருங்கள் என்று அந்த அமைச்சரை கேட்கிறோம். அவ்வளோதான், வேற ஒன்றும் சொல்லலை. ஓகே, பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு கான்செப்டுக்கும் நன்றி சார். நன்றி, வணக்கம்.